பேசு. உன் கடந்த கால ஞாபகம் இருக்கா? இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான இன்ட்ரோ வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜ் வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எடிட்டு எப்பயும் போல் பண்ணுற மாதிரி, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோவில் பண்ண மாதிரி நம்ம ரொம்ப நிறைய ஸ்டெப்லாம் பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றக்காக ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட் வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து இருக்கும். ஸோ அதில் கரெக்டாக நான் கொடுத்துருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு எல்லாமே நானே கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் இதில் என்ன பண்ண போனீங்கன்னா இந்த 2 டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களோட நேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் ஒரு லேயர் கொடுத்துருங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த லேயரில் வந்து உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இதே மாதிரி அடுத்து இந்த குரூப்பில் எல்லாத்துலேயுமே இந்த ஆரஞ்சு கலர் லேயரில் எல்லாத்துலேயுமே நம்மளோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு சில இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணும்போது சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து ப்ராப்ளமாக வரும். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க 2 டெக்ஸ்ட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 நேம் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் நேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எப்படி இப்போ ஆட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ என்னோட நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் அப்படியே எரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட ஒரிஜினல் நேமை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த மேலே டிக் ஐக்கான மட்டும் கொடுத்துருங்க. வேறு எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் உங்களோட ஒரிஜினல் நேமை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து இந்த 2வது டெக்ஸ்ட் பதிலாக இந்த இடத்துல வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஸோ இல்லை உங்களோட நிக் நேமு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, ஸோ உங்களுக்கு என்ன நேமை சொன்னால் தெரியுமோ ஸோ அந்த மாதிரி நிக் நேம் ஏதாவது இந்த இடத்துல வந்து அதே மாதிரியே ஃபஸ்ட்டு அந்த லேயரை டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் அப்படின்றத போயிட்டு இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதே மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மேலே டிக் ஐக்கானையும் கொடுத்துங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க 2 இதில் நம்ம ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த இடத்துல இருக்க இந்த லேயரில் வந்து இப்போ நம்மளோட இமேஜை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மேலே இருக்க ப்ளூ கலர் லேயரை நீங்கள் எதுவுமே பண்ணவே தேவையில்லை. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு லேயர் ஒன்று கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இமேஜ் ஜஸ்ட் அந்த இமேஜ் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஏதாவது ஒரு இமேஜை மட்டும் உங்களோட இமேஜை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட இமேஜை ஏதாவது ஒரு இமேஜை நான் வந்து இதில் எடிட் பண்ண போகிறேன். இமேஜ் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பதிலாக ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து இதில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து கொடுத்துருப்பேன். இந்த குரூப்புக்கு உள்ள பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 12-13 லேயரை வந்து கொடுத்துருப்பேன். அது எல்லாத்துலேயுமே நம்ம வேறு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணேன்னா நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு 13 லேயர் வந்து கொடுத்துருக்கீங்க பதிலாக இந்த எல்லா லேயர்லையுமே நம்ம வேறு இமேஜ் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறேன், நான் இந்த ஃபஸ்ட்டு இருக்க லேயருக்கு பதிலாக அதுலேருந்தே சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கரெக்டாக இந்த ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து இந்த 1ன்னு போட்டிருக்கேன்னா ஜஸ்ட் அந்த லேயரை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கா, இந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் எப்பயும் போல் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி 2வது இருக்குது. ஸோ அதிலே அதே மாதிரி அந்த கலர் அண்ட் ஃபில் போய்க்கோங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வேறு இமேஜ் இந்த 13 லேயர்லையுமே நீங்கள் வேறு இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த எஃபெக்ட் பார்க்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரிசையாக வந்து மூவ் பண்ணி இருக்க எல்லா லேயரும் அந்த 13 லேயர்லையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு லைவாக காட்டணும் அப்படின்றக்காக தான் நான் எந்த ஸ்டெப்புமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு லைவாகவே பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒன் டைம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதும். நான் என்னென்ன ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெளிவாக பார்த்தாலே போதும். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச டைலாக்லாம் வச்சு நீங்களே ஈஸியாகவே எஃபெக்ட்லாம் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இருக்க 13 லேயர்லையுமே மாற்றிக்கோங்க. நான் இதை வந்து ஃபுல்லாக காமிச்சா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இதே ஸ்டெப்லேயே மீத இருக்க எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நாம இதில் வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அதாவது இந்த குரூப்புக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து அப்படியே அந்த குரூப்புக்கு நிறைய பார்த்தீங்கன்னா 2வது பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு இதில் வந்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதில் போய்க்கோங்க. போயிட்டு ஃபஸ்ட் இந்த ஷேடோவை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இந்த கலர் இருக்குது பதிலாக இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே போதும். இந்த இமேஜுக்கு பின்னாடி வந்து ஒரு ஷேடோ மாதிரி விழுந்ததுக்கப்புறம் இப்போ மேலே இருக்க இந்த ஆரமாக இருக்க டச் பண்ணிட்டு இதில் இந்த ஆட் பார்டர் அப்படின்ற மட்டும் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இதில் வந்து இந்த ஒயிட் கலர் பதிலாக இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதோட ஒப்பாசிட்டி வேணுமோ ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்டில்
வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.